கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கேழ்வரகு நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? ஆமால்ல, இந்த கேழ்வரகுலாம் நான் ஒரு காலத்தில சின்ன வயசுல இருக்கும்போது நான் சாப்பிட்டது. இப்பலாம் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்ற மாதிரி கேழ்வரகு பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டா இது இருக்கும். காலையில நீங்க கேழ்வரகு சாப்பிடலாம். இரவு நேரத்தில் கேழ்வரகு எடுப்பத தவிர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து கேழ்வரகை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. கேழ்வரகு நீங்க முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மந்த்ஸ் பேபி. இந்த 5 மந்த்ஸ்ல இருந்தே நம்ம கேழ்வரக தாராளமா குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேழ்வரகு முளைக்கட்டி எடுத்து வச்சுட்டு, இத வெயில்ல நல்லா உலர்த்திக்கோங்க. உலர்த்தி இத பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இத தான் நம்ம கஞ்சி மாதிரி இந்த 5 மந்த்ஸ் பேபிக்குலேருந்து நம்ம குடுக்க போறோம். ஸோ எப்படின்னா, இத பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? எடுத்துட்டு இத நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ நல்ல ஒரு பவுடர், ஃபைன் பவுடரா நமக்கு கிடைக்கும். இந்த பவுடர் தான் நம்ம வந்து கிட்ஸுக்கு கொடுக்க போறோம். ஸோ 5 மந்த்ஸ் பேபிலேருந்து நம்ம குடுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணீல மிக்ஸ் பண்ணி செமி சாலிடா நல்லா திக்கா நம்ம வந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டா இதில டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு குழந்தைகளுக்கு இத குடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடுத்தாலே போதும். ஸோ அதுக்கு அடுத்தது குழந்தை வந்து வாக் பண்ற ஸ்டேஜ் வரும். ஸோ அப்போ நம்மளுடைய மசில்ஸ், அதுக்கப்புறம் போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த முளை கட்டிய கேழ்வரகு பொடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பொடிய நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பொடி நம்ம என்னங்க பண்ணலாம்? அடை செய்து சாப்பிடலாம், களி செய்து சாப்பிடலாம், இல்ல ராகி மால்ட் மாதிரி நீங்க குடிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த கேழ்வரகு பொடியோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, முருங்கைக்கீரை இத சேர்த்து அடை மாரி சாப்பிடுங்களேன். அவ்வளவு சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும்.